எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏமாறக்கூடாதப்பா, உள்ளூருக்காரனப்பா சொல்லுறத கேளுங்கப்பா அப்படின்னு முதல் வரி தொடங்கும். பல்லவியே என்ன சொல்லி வர்றாரு? எம்ஜிஆர் மலையாளிகள் அவங்க அதுதான் காலகட்டம். கலைஞர் வெளியூர்ல இருந்திருக்காரு. அப்போ முத்துக்கு ஃபோன் பண்ணி உன் படத்தை எனக்கெல்லாம் போட்டு காமிக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. முத்து அவர் ஷாக் ஆகி உடனே அவங்க டீம் ரெடி பண்ணி மேனா தியேட்டர்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. அவர் போட்டு காமிச்சிட்டு அவரும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்க முடிச்சுட்டு வந்த பிறகு நீ இன்னும் உன்னுடைய பாணியை நீ மாத்திக்க, உனக்குன்னு தனியா ஒரு ஸ்டைல் வச்சுக்க, நீ அப்படிதான் உனக்கு அப்பதான் உனக்கு தனித்தன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கட்டியிருந்த ரேடோ வாட்சை எடுத்து முத்து கையில் கட்டி நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிருக்காரு. அதாவது உங்களுக்கு 72ல் முத்தோட முதல் படம் வருது. 72ல் அதிமுக கட்சி ஆரம்பிச்சாச்சு. ஸோ கலைஞர் இருந்து எம்ஜிஆர் விலகி வந்தாச்சு. ஆமா, எம்ஜிஆர் அப்பவும் பார்த்துருக்காரு. ஆனாலும் முத்தோட ஒரு தொடர்பு இருந்திருக்காரு. அவர் படம் பார்த்துருக்காரு. படம் பார்த்து அதெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. 75ல் அவர் முத்து அவர் நடித்த படம் ஒரு படம் இங்கேயும் மனிதர்கள் ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமாக இவர் எம்ஜிஆரை காலி பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அதை இப்போ கேட்டால் ரொம்ப நமக்கே இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்களான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னா முத்து பாடுற அந்த வரி என்ன வரி வருதுன்னா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏமாறக்கூடாதப்பா, உள்ளூருக்காரனப்பா சொல்லுறத கேளுங்கப்பா அப்படின்னு முதல் வரி தொடங்கும். பல்லவியே என்ன சொல்லி வர்றாரு? எம்ஜிஆர் மலையாளிகள் அவங்க அதுதான் காலகட்டம். இப்போ புரியுதா உங்களுக்கு?